இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ப்ரூட்டல் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். லெட் மீ ஜஸ்ட் கிவ் யூ a perspective. இந்தியால worst ஈக்விட்டி மார்க்கெட் பீரியட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா that is .com bubble burst. அந்த சமயத்துல markets almost corrected close to 55% and the correction was kind of around 20 months இருந்தது இந்த கரெக்ஷன்ல. அந்த சமயத்துல ஒருத்தர் ஈக்விட்டி மூலமா எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். லெட்ஸ் சே ஒருத்தர் 25,000 rupees எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றாரு and he started his investments during September 2001 and he stayed invested till December 2024. மாசம் 25,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு 2001ல இருந்து 2024 வரைக்கும். And over a period of time he would have invested close to 70 lakhs in SIPs through SIPs. And அவரோட ரிட்டர்ன் இன்னைக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா it will be in the range of around 5.5 crores. He was very lucky and என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வந்து பாட்டம் கரெக்டா மார்க்கெட் கரெக்ஷன் ஆனதுக்கு பிறகு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சாரு. செப்டம்பர் மாசம் இன்வெஸ்ட் பண்ணாரு. There is another investor who is not as lucky as him and he started his investments in February 2001 and he stayed invested for the same period of time. And இவர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் துரதிர்ஷ்டசாலி, அவர் வந்து மார்க்கெட்டோட பீக்ல அவரோட எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வந்து 280 மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு எஸ்ஐபி மூலமாக. நான் ரெண்டாவது டிஸ்கஸ் பண்ணக்கூடியவர் வந்து 299 மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு எஸ்ஐபி மூலமாக. அவர் இன்வெஸ்ட் பண்ணதை காட்டிலும் this person would have invested 4.75 lakhs more than what he is invested. அவர் 70 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா இவர் 74.25 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. இவரோட ரிட்டர்ன் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா it will be in the range of close to 6.7 crores. ரெண்டு பேருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எவ்வளவு வித்தியாசம்? 4.25 லட்சம். பட் அந்த 4.25 லட்சத்தோட ரிட்டர்ன்ஸ்ல வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6.7 crores எங்க, 5.5 crores எங்க, 1.25 கோடி வித்தியாசம். So that is the effect when it comes to investing in a falling markets and if you stay invested for a longer period of time. இன்னைக்கு ஃபாலிங் மார்க்கெட்ல எஸ்ஐபி பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே 7 வருஷம் கழிச்சு they will all be happy with the kind of returns that they would have made in the portfolio. உங்க பர்சனல் ஃபினான்ஸ் பெட்டரா இருக்குமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் us.